வீட்ல செல்வம் மற்றும் அமைதிக்கான உப்பு பரிகாரங்கள பத்தி ஒரு சின்ன குறிப்பு இது. ஆன்மீகத்துல உப்புனா மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. சரி, வீட்ல காசு பணம் சேரவும், கடன் எல்லாம் தீர்ந்து நிம்மதி வரவும் உப்பை எப்படி பயன்படுத்தலான்னு சில டிப்ஸ் இருக்கு. பார்க்கலாமா? முதல்ல உப்ப வைக்கிற விதம். கல்லுப்பைய பாருங்க, எப்பவுமே பீங்கான் இல்லனா கண்ணாடி ஜாடியில தான் போடணும். பிளாஸ்டிக் அதுலலாம் வேண்டாம். அப்புறம் ஜாடிய நேரா தரையில வைக்காதுங்க. ஒரு தட்டு மேல வச்சு அதுக்கடியில ஒரு ரூபாய் காயின் போடுங்க. சமையல் பண்ற இடத்துல அடுப்புக்கு பக்கத்துல, அதாவது கிழக்கு பார்த்த அடுப்புனா வலது பக்கம் வைக்கிறது நல்லது. ஜாடிய வியாழன், புதன், ஞாயிறுல கழுவலாம். ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் தொடாதீங்க. உப்பு எப்பவும் குறையாம பாத்துக்கங்க. அடுத்து கடன் பிரச்சனை இருக்கு, வீட்ல ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்றீங்களா? இதுக்கு கல்லுப்பு தான், டேபிள் சால்ட் இல்ல. ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லுப்ப நிரப்பி வைங்க. கண்ணாடிக்கும் சரி கல்லுப்புக்கும் சரி நெகட்டிவ் எனர்ஜி இழுக்கிற சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. கடைசியா அந்த உப்பு வச்ச கிண்ணத்துல கிராம்பு சேர்க்கிறது. ஆனா முழு கிராம்பா இருக்கணும், மொட்டும் காம்பும் இருக்கணும். ஒரு 5 இல்ல 7 அப்படி ஒத்த படையில கிளாக் வைஸா, அதாவது கடிடார முள் சுத்துற மாதிரி வைங்க. உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துக்க, கிராம்பு அதோட வாசத்துல பாசிட்டிவ் எனர்ஜியும் மகாலட்சுமி அருளையும் கொண்டு வருமா. சோ இந்த சிம்பிளான உப்பு கிராம்பு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வீட்ல நல்லதே நடக்கும், செல்வம் சேரும், அமைதி வரும்னு நம்பலாம்.